இக்பால் பாய் பேசுறேன் கொக்கராயன்பேட்டை. சரி, உங்க கேள்வியை கேளுங்க, ஹசரத் இருக்காங்க விளக்கம் தருவதற்கு. ஜி இப்போ நம்ம இப்போ வீட்டில் குரான் ஓதிட்டே இருக்கிறாங்க. நடுவில் ஓதாம விட்டுட்டு மறுபடி ஓதுனா அதனால என்ன ஜி அல்லாவுடைய தண்டனை? இன்ஷா அல்லாஹ் அதற்கான விளக்கத்தை தருவார்கள் ஹசரத் அவர்கள். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. பொதுவாக திருக்குரான் ஷரீஃப் அன்றாடம் நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். திருக்குரான் ஓதுகிற வீடுகளுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்குகிறது, பரக்கத் இறங்குகிறது. ஓதுகிற நாவுகள் நாளை மறுமையிலே நமக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. திருக்குரானை ஓதுவதில் கிடைக்கிற நன்மைகள் மற்ற அமல்களில் கிடைக்கிற நன்மை விட மிக அதிகமானது. இதில் நேயர் கேட்டு இருக்கிற அந்த கேள்வியுடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஓதிக்கிட்டு இருக்கிறது இடையில விட்டுட்டு ஓதனா அதனால் என்ன குற்றம்னு கேட்குறாங்க. இந்த விட்டுட்டு ஓதுறது அப்படிங்கிறத கவனிக்கணும் நம்ம. அதாவது ஓதிக்கிட்டே இருந்தாங்க, ஒரு வருஷம் 6 மாதம் கேப் விட்டதுனால சரியாக ஓத தெரியலை. கொஞ்ச நாள் கழித்து ஓதும்போது ஓதுவதற்கு கஷ்டமாக இருக்குது, தடுமாற்றமாக இருக்குதுன்னு சொன்னால் இது ரொம்ப வருந்தத்தக்க துர்பாக்கியமான ஒரு நிலை. குரானை ஓத தெரிந்து அதை ஓதாத காரணத்தினால் மறந்து விடுவது இருக்கிறதே, அது மார்க்கத்திலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அப்படி ஒரு நிலை உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஏற்பட்டிருந்தால் அவர்கள் இதுபோல் இன்னொரு தடவை நிகழாமல் தங்களை பாதுகாக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா குரான் ஷரீஃபை ஒருவர் ஓத கற்றுக்கொண்டோ அல்லது மரணம் செய்துவிட்டோ பிறகு மறந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு நாளை மறுமையிலே மிக கொடூரமான அதாபுகள் செய்யப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. மேராஜுடைய இரவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாதிகளில் சில பேர்களை பார்த்தார்கள். அதில் ஒரு சில நபர்கள் மீது சுத்தியலால் அவர்களுடைய தலை அடிக்கப்பட்டு அது அப்படியே பஞ்சு பஞ்சாக அந்த தலை சுக்குநூறாக மாறிவிடுகிறது. மீண்டும் அந்த தலை ஒன்று சேர்ந்து மீண்டும் அவரை சுத்தியலால் அடிக்கப்படுகிறது. இதுபோல மிக கொடுமையான அதாபு செய்யப்பட்ட சில பேர்களை பார்த்தார்கள். இவர்கள் யார், ஏன் இப்படி செய்யப்படுகிறது என்று கேட்டபொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இவர்கள் குர்ஆனை கற்று மறந்தவர்கள் என்று சொன்னார்கள். குர்ஆனை ஓத தெரிந்து பிறகு கொஞ்ச நாள் இடைவெளி விட்டு அதனால் மறந்து போய்விட்டது என்று சொன்னால் அது மிகப்பெரிய குற்றம். அதே போல குர்ஆனிலிருந்து சில வசனங்கள் சூறாக்கள் நாம் மனப்பாடம் செய்து அதை நாம் தொடர்ந்து பாதுகாக்காமல் அதை விட்டு விட்டோம் என்று சொன்னால் அதுவும் மிகப்பெரிய குற்றம். இந்த குற்றங்களுக்கு மறுமையிலே கடுமையான தண்டனைகள் இருக்கிறது. ஆதலால் இதுபோல் நிகழாமல் நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். முடிந்தவரை தினமும் குர்ஆனோடு நாம் தொடர்புபடுத்திக் கொள்ள வேண்டும்.